வந்துச்சு 2-3 ரூபா 4 நாளைக்கு ஆச்சா மீன் வந்து ஆனால் நிறைய வரல 500 ரூபாய்க்கா 500 ரூபாய்க்கு சம்பாஷணான்னு தெரியலையே $2500 தெரியும். நீங்க ஏதாவது சொல்லி தான் தெரியும். இருந்தாலும் மீன் கிடையாதுல்ல 300. இந்த மீன் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. மீன் வந்து வெள்ளைப்பாறை. இதுல கரிமுத்து பாறை ஒன்று வருது. ரூபா 1300 ரேட்டுக்கு போகுது. நீங்க எது உங்களுக்கு எது கிடைக்கலையா? எப்படி நேரம் விட்டா எங்க நல்ல இல்லையா? நல்ல வேலை அங்கேயே வாங்கிட்டீங்களா? இங்கே அந்த ரேட்டுக்கு அங்கேயே அந்த ரேட்டா? அப்ப இங்க வாங்கினா என்ன போடுறாங்க அங்க? ஆனா எப்படியா போடுவோம்? 2 வேணாமா? ஒர்க்கமா இருக்கு. அடுத்த டைம் வரும்போது ஒரு 2 கிலோ வேணும். 2 கிலோ வேணுங்க. அடுத்த டைம் வரும்போது வேணும். என்ன கிளம்பியா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வேணுமா வீட்டுக்கு? இந்த சைஸ் எல்லாம் இங்க வந்து 500 ரூபா சொல்லுவாங்க. இந்த ஆத்திரா வந்தா இது அங்கதான் வேணும். இங்க கிடைக்காதுமா. இது அங்கதான் கிடைக்கும், இங்க கிடைக்காது. விக்கல, விக்க கூடாது. கிடையாதுமா. எல்லாம் பாயிண்ட் தான் இல்லைன்ற அப்புறம் மறுபடியும் கேட்குறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு அங்கே போய் பாருப்போ. விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா பாக்ஸ் போட்டு இறங்கிட்டு இருக்காங்க. நீயா திக்கா ஆஞ்சியா? போய் நீ வாங்கினியா? நீ போய் வாங்கினியா? ஆமா வாங்கினு கேட்டேன். அப்படியே நான் அங்க இருந்து வரேன் இல்லையாண்ணா? வாங்க லைட்டா வெளியிடுப்பா. ஆனா போய் பிடிக்கணும். எதுக்கா? என்னவா? சரி
ஆயிடுச்சுக்கா ஓகே ஓகே இந்த 50 ரூபா அவங்ககிட்ட ஏன் கொடுத்தீங்க சரி வாங்க 50 ரூபா உங்ககிட்ட வீட்டில் இருந்தாங்கிற சுத்தமாக இல்லையா சரி அவங்க கேளு வாங்கலாம் சில்லறை வந்துக்கலாமா நம்ம உங்களுக்கு 50 ரூபா விடு ஆமாம் ஓகே கவர்மெண்ட் எவ்வளோ வாங்கிருக்கேன் பேக்கப் இருந்தால் ஸ்லைஸ் போட மாதிரி பேக்கப் நல்லா இருக்கணும் டமால் போட்டுருவோம் வாங்கிட்டியாமா கொடுமா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொல்லுவான் போடு பாத்ரூம்ல அமிச்சுன்னா பாத்ரூம் கூட எங்கே வருது பாத்ரூமே 100 ரூபா தான் வருதா அந்த பாத்ரூம்ல இறா வந்து நல்லா தான் இருக்கான் அது உள்ள இருக்க நரம்பு எடுக்குதுல்ல இருக்கு நரம்பு தான் மேட்டுறாமே இங்கே இருந்து எப்படிதான் 300 ரூபா கூட இறா நல்லா இருக்க மாட்டேங்குது இறா பெருசாகவே கிடைக்க மாட்டேங்குது அந்த சைஸ் வந்து 450 ரூபா 400 ரூபா சொல்றாங்க இங்க அதேரா ஓய் ஏ 2 ரெக்கை வெட்டிட்டேன் அவனுக்கு டப்புனு 2 ரெக்கை வெட்டிட்டேன் புரியல காலை எடுத்த உடனே வெட்டிட்டேன் டமால் என்ன அவருக்கு என்ன சொல்றான் அவன் தூக்கி பண்றேன் ஒரு தடவை அங்க எங்க வராங்க கவி இங்க வா தூக்கி காரம் பண்ண முதல்ல அவனை வீடியோ எடுக்க அனுப்பாது என்கிட்ட நீ வருந்தா வா இங்க வா நீ வா எழுந்து வா அவர் சுத்தலா மீன் தூக்கி காட்ட முடியாது அவரு தூக்கி காட்டுற முதல்ல தூக்கி காட்டுறான் இவ்வளவு 10 பேர் குத்து வந்துட்டு மறுபடியும் தூக்கிடுறான் சோடி முன்னாடியே எப்படி தூக்க முடியும் அவனுக்கு சிலடி முன்னாடி தூக்கி அப்படி இருக்கா முதல்ல போட்டோ எடுத்துச்சா போட்டோ எடுத்து கீழே வைக்கல மீனை ஒரு தடவை கேட்டா லாஸ்ட் வருஷத்துக்கு அப்புறம் கேளு நான் சொல்லிடுறேன் இப்ப அடிக்கடி சொல்லிடுறான் அவன் ஒன்னு செவல் அடிக்கிறது முன்னாடி கேளு அவன் அடிக்கடி காட்டுறான் உடம்பு வலிக்குது நம்மளுக்கு அவரு சுத்தி அதிக கேட்டிருப்பான் அவனுக்கு அவன் வச்சு வீடியோ எடுத்து பாரு நீ அவன் என்ன பண்ணிக்கிறானு என்ன அது நைட்டு 3:30 மணிக்கு போன் பண்ணி கூப்பிடுறான் என் போன் ஆர்டர் கூட வீடியோ எடுக்க சொல்லி கேட்டதெல்லாம் கூட மாட்டான் போன் பண்ணி என்ன கூப்பிடுறான் அவனுக்கு 3:30 மணிக்கு நான் போன் பண்ணி கூப்பிடுறேன் என் போன் ஆர்டர் கொடுக்குறா அவ்வளோ காட்டுருக்கேன் எனக்கு தூக்கி காட்டுமா உட்காந்து அவன் வீடியோ கொடுக்குறது அவன்கிட்ட முதல்ல நான் 3:30 மணிக்கு போன போட்டு மீன் போன் பண்ணி கூப்பிடுறேன் காசு எப்படி எடுத்து காசு எடுக்கலாம் வேற மீன் கிடையாது ஷார்ட்ஸுக்கு அவன் வீடியோ எடுக்க தெரியாது ஆட்சி கிட்டான் கீழே மேலேன்னு 1 மணிக்கு நான் 2 மணிக்கு 3 மணிக்கு போன் பண்ணி கூப்பிடுவேன் வந்தாலும் 2:30 மணிக்கு போன் பண்ணுவோம்